மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வருகிற February 14 தனுஷோடைய திருமணம் நடக்க போகுது. அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள போகிறவங்களுடைய விவரங்கள்லாம் கூட சொல்கிறாங்க. தனுஷ் தரப்புலேருந்து இவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, இவங்க தரப்புலேருந்து ஒரு கொஞ்சம் பேர் வரப்போகிறாங்க. இது மீடியாவுக்கு யாரும் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப ப்ரைவேட்டாக இந்த திருமணம் நடந்து முடிய போகுது. மிருனால் தாக்கூருக்கும் தனுஷுக்கும் கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் வருது. நீங்கள் இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நியூஸ் சார் கிடைச்சிருக்கு? எனக்கும் கிட்டத்தட்ட அந்த தகவல் வந்துகிட்டே தான் இருக்கே, நம்ம பேசலாம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுஷோடைய லைஃப்பில் வந்து கேரியல் வந்து அவங்க அப்பா கஸ்தூரிராஜாவும் அம்மா ஒரு சிஸ்டர் 3 பேருமே ஓவர் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க தனுஷ். காரணம் கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அவர் டைவர்ஸ் போகிறன்ற ஒரு சூழ்நிலை மாறும்போதே எவ்வளோ வேணாம்னு சொல்லி தடுத்து பார்த்தார்கள். இவர் கேட்குற மைண்ட் செட்லே கிடையாது. அப்போது டைவர்ஸ் தான் இறுதியான முடிவு எடுக்கும்போது ஒரு வருஷம் பிரிஞ்சு இருந்தாங்க. டைவர்ஸ் இறுதியான முடிவு போது அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ டைவர்ஸ் ஒருவேளை பண்ணிட்டால் பண்ண வேணான்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிற, நடந்துருச்சு அப்படின்னா நீ தனியாக இருக்க முடியாது, வேற ஒரு பண்ணை பார்த்து கல்யாணம். அப்போவே அவங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேசாமல் இருங்கப்பான்னு சொல்லிட்டு தனுஷ் போகிறாரு. ஐஸ்வர்யாவுக்கு தனுஷுக்கு டைவர்ஸ் ஆகிடுது. ஆனதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் டைம் விட்டு திரும்பி அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. டைவர்ஸ் வேணான்னு சொன்ன நீ கேட்கல, இப்போ தனியாக நீ தங்கிக்கிட்டு ஷூட்டிங் கீட்டிங் நான் அங்கே போகிறேன் இங்கே வர்றேன், நீ ஒன்றும் இல்லை சொந்தத்திலே ஒரு பொண்ணை பார்ப்போம், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பொண்ணு ரெடியாக இருக்குது, நீ ஊன்னு சொன்னால் முடிச்சு வச்சிடலாம். இனிமேல் நான் வயசு உனக்கு பெரிய வயசு கிடையாது, 42-43 வயசில் தனுஷ்க்கு. அப்போ நீ எத்தனை நாளைக்கு தனியாக இருப்பீங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க வீட்டில் சொல்லும் போது வந்து இவர் அதை பெருசாக காது கொடுத்து கேட்கல. ஒரே வார்த்தை சொன்னார், ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா டைவர்ஸ் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இஷ்யூ போயிட்டே இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு பேசாமல் இருங்க. நான் வந்து நிறைய கமிட்மெண்ட் நிறையா வச்சுருக்கேன். தமிழ் படம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, ஹிந்தி இருக்குது, ஹாலிவுட்டு கூட அந்த ரேஞ்சில் ஒரு படம் வேறு போயிட்டுருக்க ஒரு விஷயம் சொன்னார். அப்போது 2 வருஷம் வெயிட் பண்ணும்போது அவர்களும் சொல்லி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட போகுது. இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் நெருங்கிருச்சு கிட்டத்தட்ட. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தனுஷ் திடீர்னு சொல்லாமல் இல்லாமல் லண்டன் போய் ஒரு 10 நாள் தங்கிடுறாரு, அமெரிக்காவில் போய் ஒரு 10 நாள் தங்கிட்டாரு. எதுக்கு போகிறாரு ஏன் போகிறான்னு தெரியாது, ஷூட்டிங் சம்மந்தமாக கிடையாது. ஆனால் இது அவங்க அப்பா அம்மா கேட்கும் போதே வந்து நான் அமெரிக்காவுக்கு போகிறது வந்து ஏஐ டெக்னாலஜி விஷயமா நான் போகிறேங்கிற மாதிரியான ஒரு தகவலும் சொல்லப்பட்டதாக வருது. அதனால் அவர் போயிட்டு வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் தங்கிட்டு வந்தார்னா 1 கோடி ரூபா ஒரு பில்லை வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் கையில் கொடுத்துருவாரு. அவங்க செட்டில்மெண்ட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் என்ன செலவு பண்ணிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு வராங்கிறது தெரியாது. சரி ஓகே, அது பர்சனலாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்பா அம்மா. ஷூட்டிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வரேன்ட்டு போனேன்னா லைஃப் பாது அப்படின்னா. இது எக்ஸாம்பிள் வந்து அவங்க அண்ணன் செல்வரான் மேட்டரை எடுத்தாங்க. செல்வரான்னு கேட்காம ஒரு ஆக்டர்ஸை மேரேஜ் பண்ணார், திடீர்னு 3 வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டா. அப்படி திரும்பி ஒரு கல்யாணம் பண்ணி இப்போவும் டைவர்ஸ் வரைக்கும் நிற்கிது. அவனும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கா. அப்படி எங்களுக்கு ஒரு நிம்மதி வேணாம் பாப்பா, செல்வரான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், இப்போ நீ இப்படியே இருந்தால் எப்படி அதை அப்படின்னு அவங்க ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் அதுக்கு பதில் சொல்லாமல் இழுத்துக்கிட்டே இருக்கார். இந்த சமயத்தில் இவர் வந்து ஹிந்தி படம் நிறையா பண்ணிகிட்ருக்காரு இல்லைங்களா. சம்பவம் ஒன்றுக்குள்ளே போகிறேன் நான். இப்போ அக்ஷய்குமார் ஒரு படம் நடித்து அதனுடைய வெற்றி விழாவில் வரும்போது வந்து அதுக்கு அக்ஷய்குமார் வந்து இன்வைட் பண்ணுறார் தனுஷ். ஏன்னா ஆல்ரெடி அவர் ஹிந்தியில் நிறையா படம் பண்ணிகிட்ருக்கிறார். நமக்கு தமிழ் ஆக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி ஹிந்திக்கு போய் அங்கே தாக்கு பிடிக்காமல் வெளியே வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கமலஹாசன்லாம் சொல்லாமலாம் வெளில வந்தவர். இப்போ விஜய் சேதுபதி மட்டும் போய் சில படங்கள் பண்ணுறாரு, வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்காரு, அப்படியே போகிறாரு. வில்லன் ரேஞ்சுங்கிறதுனால பெருசாக எடுத்துக்கல. இந்த ஹீரோனாலே ப்ராப்ளம். தனுஷ் முன்னாடி தாக்கு பிடிச்சி நின்றுருக்காரு இது வரைக்கும். ஆனந்தில் ராயெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 படம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷன் டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு இப்போ உங்களுக்கு. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு. அடுத்த படமும் பண்ணுறாரு. இந்த அக்ஷய்குமாருடைய அந்த படத்துக்கு வெற்றி விழாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தனுஷ் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. அங்கே தான் சம்பவம் ஒன்று நடக்குது. ஒன்றும் இல்லை, மிருனால் தாக்கூர் வந்து தனுஷை வேகமாக ஓடி வந்து கையை பிடிச்சி கை குலுக்கி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்ஷய்குமார் படத்து வெற்றி விழா அதில் ஹீரோயினை பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பக்கம். பட் அக்ஷய்குமார் போய் கூப்பிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். இவங்க ஏன் ஓடி போய் தனுஷை கூப்பிட்டு வர்றாங்க? ஏன்னா தனுஷும் மிருலானும் இது வரைக்கும் எந்த படமே பண்ண கிடையாது. வந்து ஹிந்தியில் ஆக்ட் பண்ணுறதுனால அந்த கோ ஆர்டிஸ்ட்ன்றதுனால வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. பட் இவர்கள் கூட்டு வந்த ஒரு விஷயம் வந்து அன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. நிறைய பாலிவுட்டு ப்ரெஸ்ஸெல்லாம் அடித்து ஃபோட்டோஸ் அடித்து விட்டாங்க. பட் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல. அக்ஷய்குமார்கிட்ட சொல்லும்போது அது ஒன்றும் சரி அக்ஷய்குமார் படத்துக்கு வந்திருக்கான்னு விட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்து முடியுது. அப்போ அக்ஷய்குமார் கிட்ட கேட்கும்போது சொன்னார்ல, நான் தானே இன்வைட் பண்ணேன் அவர். அதுதான் அவர் சார்பாக இன்வைட் பண்ண தனுஷ் போனார். மிருலான் வந்து இன்வைட் பண்ணல. தனுஷ்க்கு வந்து கோஆர்டிஸ்ட்னா கூட தெரியுமே தவிர அவர் இன்வைட் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் தனுஷுடைய வந்து
அதாவது அவர் கூப்பிட்டுட்டு இன்வைட் பண்ணிட்டு போனது மிருனால் தாகூர். ரொம்ப கையை பிடிச்சி ரொம்ப ஒரு அஃபெக்ஷனாக கூப்பிட்டு போனாங்க. அது சரி, அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அப்போ. ஆனாலும் மிர்லான் ஏன் தனுஷை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு எல்லாத்தையுமே எழுந்தது. இந்த சம்பவம் ஒன்று போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்பவம் ஒன்று நடக்குது. ஒன்றும் இல்லை, மிர்லான் தாகூருடைய பர்த்டே பார்ட்டி வருது. இப்போ அவங்களுடைய வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நெருங்கிய சர்க்கிள்கிட்ட பண்ணும்போது அங்கே தனுஷ் என்ட்ரி ஆகிறார். இப்போ மிர்லான் தாகூருடைய பர்த்டேக்கு தனுஷ் வர்றதுக்கான என்ன காரணம்? அப்போ மிர்லான் இன்வைட் பண்ண தானே வருவாங்க. அப்போ இவர்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாரும் பத்திரிகை சார்பாக எல்லாம் பேசப்பட்டது. மீடியாக்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸ்டில்ஸ் எடுத்து மிர்லான் தாகூருடைய அவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லேயும் இதுலேயும் நிறைய வெளியில் விட்டாங்க. இது மிர்லானும் தனுஷும் ஒன்றா இருக்கிற ஸ்டில்ஸ்லாம் வந்துடுச்சு, பர்த்டேக்கு வந்த விஷயங்கள். இது சம்பவம் 2 இப்போ தான் இந்த பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை போகும்போது இவர் ஹிந்தி படம் பண்ணுறாரு, அப்புறம் தமிழுக்கு தெலுங்குக்கு வராரு. இப்படி ஒரு சூழ்நிலை போகும்போது 3வது சம்பவம் நடக்குது. இப்போது தனுஷ் லாஸ்ட் இயர் நடித்த ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் வந்த ஒரு சூப்பர் ஹிட் வந்து மூவி தேரா இஸ்க் மைன்னு ஒரு படம். அது ஒரு சக்ஸஸ் மீட் ஒன்று நடக்குது. அங்கே சக்ஸஸ் மீட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மிர்லான் தாகூர் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. இந்த படத்துக்கும் இவங்களும் சம்மந்தம் இல்லையே, திடீர்னு ஏன் மிர்லான் உள்ளே வர்றாங்க அப்படின்னு. அப்போ தான் தனுஷ் கூப்பிட்ட ஒரு விஷயமும் வருது. அவருடைய சக்ஸஸ் மீட்டில் இந்த படத்துக்கு வந்து மிர்லானை தனுஷ் இன்வைட் பண்ணியிருக்காரு. இப்போ தனுஷ் கூப்பிட்டது விளைவாக உள்ளே வந்திருக்காங்க. அந்த ஒரு 3வது சம்பவம் நடக்கும்போது தான் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் எல்லா பேரும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியே பண்ணுறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா அவர்கள் மீட் பண்ணது லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 1 இயர் தான். இப்போ பிப்ரவரி மாதம் மீட் பண்ணது. ஸோ இந்த 1 இயர் தான் இப்போ ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கும் மிர்லான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் லிவிங் டுகெதர் இருக்காங்கன்ற அளவுக்குலாம் ஒரு விஷயத்தை பேசப்பட்டுருக்காங்க. பட் இங்கே இந்த சக்ஸஸ் மீட்டு வந்ததுனுடைய காரணம் தான் இவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பு, அவங்க டேட்டிங்கில் இருக்காங்களாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்ம் ஒரு செய்தியாக மாறுது. இப்போ இப்படி வர்றதை பொறுத்து தான் இந்த தகவலும் பார்த்துட்டீங்கன்னா கஸ்தூரி வீட்டுக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது தான் அவங்க சிஸ்டர்லேருந்து, ஏன்னா ஏற்கனவே தனுஷ் ஐஸ்வர்யா அவர்களுடைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு மெயினாக இருந்தது தனுஷுடைய சிஸ்டர் தான். லைஃப் நல்லாயிருக்கும், நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆரம்பிச்சு பண்ணி வச்சது அவர்கள். பட் அதுதான் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். ஓகே, இப்போது திரும்பி இவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாவில் அவர்கள் இப்போ பர்த்டேக்கு வந்த பார்ட்டியில் போட்டது, இந்த ஃபங்க்ஷனில் வந்த சம்பவங்கள்லாம் கேள்விப்படும் போது தான் இவர்கள் வந்து மிர்லான் தாகூர்கிட்டயே வந்து உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிற ஒரு தகவல் விசாரிக்கப்பட்டதாக இருக்குது. எதுவுமே இல்லை, ஒரு நட்பின் ரீதியாக தான் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் இன்வைட் பண்ணுறாங்க, நான் போகிறேன், நான் இன்வைட் பண்ணேன், வந்தார் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இந்த பதில் வருது. ஆனால் இதுக்குள்ளே உடன்பாடு இல்லை, இந்த பதிலில் சரியான இதை தெரியலையே அப்படின்னு கஸ்தூரி ஃபேமிலியே அவங்க சிஸ்டர் ஒய்ஃபெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க சிஸ்டர் கூட ஃபாலோவர் தானே சார் இன்ஸ்டாவில் அவங்களா? இல்லை, அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, ஒரு ஆர்டிஸ்ட்டு ஹிந்தியில் போகும்போது இவர்களுக்கு வேண்டியப்பட்டவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அது நேச்சுரல் தானே. யார் தனுஷ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க, தனுஷோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த தகவல் போகுது இல்லையா, அந்த சம்பவம் 1, 2, 3 பார்க்கும்போது நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாட்ஸ் வரும் இல்லையா? அப்போ தான் மேலும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இவங்க வீட்டில். நான் பொண்ணு பாத்திரமா கல்யாணம் பண்ணிட்டோமாங்கிற அளவுக்கு போகும்போது தான் இவர் ஹோல்ட் பண்ணுறாரு. தயவுசெய்து இதை பற்றி பேசாதீங்கன்னு தெளிவாக சொல்லிட்டார் இப்போ தனுஷ். இப்போ இந்த சம்பவம் மிர்லானும் தனுஷும் மீட் பண்ணது லாஸ்ட் பிப்ரவரி 1 இயர் ஆக போகுது. அதன் சம்பந்தமாக இந்த 3 அட்டம்ப்ட் 2 பேரும் ட்ராவல் ஆனதை வச்சு இப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரியே தனுஷும் மிர்லானும் டேட்டிங்கில் இருக்காங்க, விரைவில் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க, வரக்கூடிய பிப்ரவரி 14 ரகசிய திருமணம் நடைபெற போகுது, இது மிர்லான் வீட்டிலே நடக்க போகிறதா ஒரு தகவல் சொல்லி முக்கியமான நபர்கள் மட்டும், மிர்லான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, தனுஷுடைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க, இது ரகசிய திருமணம் அப்படிங்கிற அளவுக்கு பாலிவுட்டில் பேசப்பட்டுருக்கு இந்த ஒரு தகவல். இப்போது பிப்ரவரி 14 அன்னைக்கு ப்ரெஸ் மீடியா எல்லாமே வந்து மிர்லான் தாகூரை வாட்ச் பண்ணுறது மாதிரியே ஒரு தகவல் இங்கே பேசப்பட்டுருக்காங்க. இவங்க 14 போய் இங்கே வெயிட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா 12th எஸ்கேப் பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்படி ஒரு தகவல் வரவா பேசப்பட்டு இருக்குது. அதன் விளைவாக தான் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து தனுஷும் மிர்லானும் அது பிப்ரவரி 14 லவர்ஸ் டே அன்றைக்கி கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு தகவல் இங்கே பரபரப்பாக இப்போ பேசப்பட்டு இருக்கு சார். இப்போதைக்கு மறுநாள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா சார்? இல்லை, அங்கே அவங்க நடிக்கிறதுக்கே ஒத்துக்கலைங்க. முதல்ல அவங்க ஃபிலிம் நீ மாடலிங் போனீங்க, இன்ட்ரெஸ்டே கிடையாது அவங்களுக்கு. பட் நல்லா அழகாக இருப்பாங்க அவங்க. பட் மாடலிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, போனீங்க. ஃபிலிம்குள்ளே போகும்போது அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அவங்க அது பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல. அதுக்கு மீறி அவங்க வந்து ஆக்டிங் பண்ணணும்னு சொல்லும் போது தான் ஒரு வாய்ப்பு ஒன்று. ஏன்னா மராத்தி படத்தில் தான் ஃபஸ்ட்டு அவங்க ஆக்ட் பண்ணாங்க. கிட்ட ஒரு 5-6 படம் பண்ணிட்டாங்க. அப்போ ஹிந்திக்குள்ளே வர்றாங்க. அவங்க வந்து மராத்தி, ஹிந்தி, தெலுங்கு தான் பண்ணியிருக்காங்க. அப்போது ஹிந்தியில் ஒரு நல்ல சப்ஜெக்ட் ஒன்று வருது, பண்ணுவோம் அப்படிங்கும்போது தான் இந்த வாய்ப்பு நிறைய கிடைக்காது. அது பாலிவுட்டில்
ஏகப்பட்ட பேர் க்யூவில் நிற்கிறாங்க. உன்னை தேடி வரும்போது நீ பண்ணுன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொல்லும்போது தான் பேரண்ட்ஸோட எதிர்ப்பை மீறி பண்ணாங்க. அந்த படம் சூப்பர் ஹிட் படமாச்சு. அப்புறம் சீதாராமம்னு சொல்லி ஒரு படம் பண்ணாங்க. அதுதான் பயங்கர போய் ரீச் பண்ண படம் அது. ஸோ தமிழ்லேயே டப் பண்ணி கூட விட்டாங்க அந்த படத்தை. பயங்கரமாக அளவுக்கு பேசப்பட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இப்போ எல்லா எதிர்ப்பையும் மீறி தான் மிர்னால் வந்து ஆக்டிங்கில் வந்தாங்க, சைன் பண்ணாங்க. இப்போ தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. தனுஷும் அவர்களும் டேட்டிங் இருக்காங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ பரபரப்பாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டுருக்கு. தமிழ்லேயும் பேசப்பட்டுருக்கு. February 14 2 பேருடைய திருமணம் ரகசியமாக நடக்குமா, இல்லை இது அப்படியே அந்த செய்தி காசிப்பாகவே அப்படியே அப்படியே காற்றுல பறக்குமாங்கிறது தெரியல. மிர்னால் தாக்கூர் வந்து ஏன் சார் தமிழில் நடிக்கல? அவங்க நடிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் நடந்ததுன்னுலாம் சொல்கிறாங்களே. ஒன்றும் இல்லை, இன்றைய இருக்கிற ஒரு இளம் நடிகர் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கிறவர். அவர் மிர்லான் தாகூரை கம்பல்சரியாக ஹீரோயினை கமிட் பண்ணுங்கன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டதும் இருக்குது. ஏன்னா தனுஷ் கூட இந்த ஒரு மேட்ரு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம படத்தில் நடிக்க வச்சா நல்லா இருக்கும்னு அந்த நடிகர் விருப்பப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இயக்குனர்கிட்டே சொன்னாங்க, இந்த தகவல் அவர்களுக்கு போகும்போது அவர்கள் இல்லை நடிக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த எந்த நடிகர் யார் கேட்டதுங்கிறது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. தனுஷ் கூட நடிச்சதுனாலே கேட்டாங்களா? அப்படி தான் பேசப்படுது. தனுஷ் கூட நடிக்கலை இவங்க மிர்லான் தாகூர், ஒன்றா பண்ணலை. அவங்களுக்குலாம் ஒரு நட்பு இருக்குது, ஒரு டேட்டிங்கில் போகிறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா இருப்பாங்க. தமிழ் படம் வந்தால் நல்லா இருக்குன்றத ஒரு விஷயம் லைக் பண்ணாங்க எல்லா பேருமே. இல்லைங்க, அவரும் அந்த நடிகர் மட்டுமே இல்லைங்க, சில நடிகர்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க, வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு லைக் பண்ணுறதுக்குன்னு. பட் இங்கே தனுஷ் அதுக்கு வந்து உடன்பாடு இல்லை இப்போதைக்கு. தமிழ் படம்னா தனுஷ் கேட்டுட்டு தான் அவங்க பண்ணணும். இந்த தகவல் தனுஷுக்கு போச்சு, வேணான்னு சொல்லப்பட்டதான் ஒரு தகவல் இருக்குது. மிர்லான் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்போ அப்படி சொல்லப்படும் போது அவர்களுடைய அந்த ரகசிய திருமணங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலும் வருது. பட் பார்க்கலாம், February 14 ரொம்ப நாள் இல்லை. பட் ஒருவேளை நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன், மேபி தெரியாது. அதுக்கு மேலே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ கடைசியாக ஒரு வீடியோ போட்டுருங்களே தமிழ் பாட்டு போட்டு. எஸ், அவங்களுடைய பதிவில் ஒன்று போட்டிருக்காங்க. மணிரத்னம் வந்து இயக்கத்தில் வந்து ஒரு படம் ஒன்று அதில் போட்டு இவங்க அந்த போட் பின்னாடி நிற்கிறது மாதிரியான ஒரு யார் மிர்லான் தாகூர் போட்டிருக்காங்க. அதை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இருக்கீங்க தமிழ் சாங்கை போட்டீங்க, ஹிந்தி பாட்டு போடலாம், தெலுங்கு பாட்டு போடலாம், தமிழ் படத்துக்கு காரணம் என்ன? அந்த பாடல் வரியிலே ரொம்ப லவ் பொயட்டிக்கான ஒன்று கூட ஒன்று வரும்னு. இந்த வீடியோவையும் இந்த ஸ்டில் எடுத்தது யார், தனுஷா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேறு நிறைய பேசப்பட்டுருக்கு. அதனால் பேச்சுவார்த்தையில் ஒரு நடிகை மீட் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, சம்பவம் 1 2 3 நடந்ததுக்கு பிறகு வந்து நம்ம செய்திகள் வரதான் செய்யும், அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சம்பந்தாவுடைய ஹஸ்பண்டு நாகசைத்தியன் கூட வந்து சம்பந்தாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு நடிகையோட டேட்டிங்கில் போயிருந்தார். இல்லைன்னு சொல்லப்பட்ட விஷயம் சம்பந்தம் எதிர்ப்பு தெரிவித்து அவர் முடியாதுன்னு சொல்ல போய் தான் இவர்கள் விலையை வந்த ஒரு காரணம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு மேலே சம்பந்தாவுக்கு கொடுத்துடலான்னு நாகராஜலா ஃபேமிலி நினைக்கும் போது கூட உங்கள் பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி 300 கோடி தேவையான தூக்கி அடிச்சுட்டு வெளில வந்தாங்க சம்பந்தம். 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ மேரேஜ் பண்ணாங்க அவங்க. நாகசேன் தான் இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார் சல்லுன்னு வீட்டில் இருந்து பறக்குது. மீடியாவுக்கு ஒன்றும் புரியல, எங்கே இவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு பார்த்தோம்னா ரகசியமாக ஒரு கோயிலில் போய் நாகசேனையும் அந்த ஆக்ட்ரஸையும் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. அதனால் நம்ம வந்து இல்லைன்னு சொல்கிற விஷயம் இருக்குங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டவர்களும் இருக்காங்க, அது இல்லாமலும் போகிற விஷயங்கள் இருக்குது. இப்போது இவங்க 2 பேர் தரப்புலையும் கேட்டதுக்கு என்ன சார் பதில் சொல்லியிருக்காங்க? மிர்னால் தரப்புலையும் தனுஷ் தரப்புலையும் தாங்க இந்த மாதிரி கல்யாணம் வந்திருக்குது, அதை பற்றி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க சார்? இல்லை, மிர்லான் வந்து அது இல்லைன்றதான் சொல்கிறாங்க. நான் ஒரு நட்பாக இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, அவ்வளோதாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறதால கல்யாணம் பண்ணுற ஐடியாவும் இல்லைங்கிற அளவு தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தான் இதுக்கு முன்னாடி சொன்ன நாகசேந்தியா மேட்டர் நான் சொன்னேன் உங்களுக்கு. இல்லைன்னு சொல்லிட்டே வருவாங்க, திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. தனுஷ் தரப்பு சார், இப்போ தனுஷ் தரப்பட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது அவரும் இல்லைங்கிற விஷயத்தை தான் சொல்கிறார். ஆனால் அவர்கள் வீட்டில் இதை நம்பலை. தனுஷோடைய அப்பா அம்மா சிஸ்டர் கூட நம்பலை. கிட்டத்தட்ட இது உறுதி செய்யப்படுற மாதிரி தான் போகுது. தனுஷ் வந்து இப்போ இல்லைன்னு சொல்கிறாரு, மீடியா கேட்டது கூட இல்லைன்னு தகவல் சொல்கிறது. அவர் தரப்பில் விசாரிப்பு கூட இல்லைங்க, அவங்க ஒரு நடிகை கோஆர்டிஸ்ட்டை நாங்கள் மீட் பண்ணுறோம் அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, 2 பேருமே ஒன்றாவே நடிக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றா நடிக்கும் போது இந்த கான்டெக்ட் கம்யூனிகேஷன் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசப்படுது. ஆனால் இது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறதா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நடிகர் மீட் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்களா பண்ணலான்னு தெரியாது. ஆனால் இதை வந்து பெரிய உலகம் வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை எல்லாருமே போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை சரி தனுஷ் நம்மளில் ஒருத்தருங்கெல்லாம் நம்மளும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும். நம்ம
அதனால் அவர் தரப்பும் இல்லைங்கிறாங்க, பிர்லான் தரப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க, 2 பேருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் February 14 ரகசியமாக திரும்ப நடைபெற போகிறது அப்படின்னு பாலிவுட் இண்டஸ்ட்ரி ஆணித்தரமாக சொல்லுது. நம்ம எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சில பேர் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ண போகிறாங்க, இல்லைனா கிடையாது. ஏன்னா இவரும் விவாகரத்தாகி தானே இருக்கிறாரு. இது ஏன் இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் போதில்லை சார். நான் என்ன சொல்கிறேங்க, தனுஷ் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ தனியாக இருக்கார். ஒரு 43 வயசு தான் ஆகுது. பெரிய வயசு கிடையாது. கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. பயங்கர ஒரு ஃபேம் இருக்குது. தமிழ் தவிர தெலுங்கு, ஹிந்தி, பாலிவுட் வரைக்கும் போகிறாரு. ஸோ இப்போ நம்ம தமிழுடைய பாலிவுட்டு, ஹாலிவுட் வரைக்கும் போகிறது பெரிய விஷயம். அப்போ இருக்கும்போது ஆளுங்க குறைச்சல் கிடையாது. நல்ல ஒரு பர்சனாலிட்டியான ஒரு ஆள் தான். நல்ல ஹைட்டு, வெயிட்டு, பிளாக் டோனில் கூட அருமையாக இருப்பார் அவர். பட் அவர்களும் ஒன்றும் சலித்தவர்கள் மிர்லானா பிடிச்சி போயிருக்கு. இப்போ தனியாக தான் இருக்காங்க. டைவர்ஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி காசிப்பில் வந்தால் பிரச்சனைங்க. நம்ம 1008 விஷயங்கள் கேள்வி கேட்கலாம். சட்டபூர்வமாக 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அவர்களுக்கு கல்யாணம் ஆகலை. ஒருவேளை இது இந்த சந்திப்புகள் 1, 2, 3 நடந்தது மாதிரி ஒரு லவ் பண்ணாங்கன்னா பண்ணிட்டு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கட்டும். லைஃப் வந்து ஒரு தடவை தானுங்க. நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டுமே. இல்லைனா இவர் பாட்டுக்கு தனியாக இருந்துட்டு லண்டன் போகிறேன், அமெரிக்கா போகிறேன்ட்டு போயிட்டே இருக்கார். எதுக்கு போகிறான்னு அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. வேறு இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய டோட்டலாக தனுஷ் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியல எதுக்கு போகிறான்னு வர்றான்ட்டு. ஸோ அந்த பில்லு வந்து 1 கோடி ரூபா மட்டும் கொடுத்துட்றாரு. செலவான பில்லை கொடுத்துட்றாரு. அப்படிங்கும்போது அந்த சரியான நேரத்துக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா தான் சிறப்பாக இருக்கும். செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற அளவில் ஃபேமிலி நினைக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி நினைக்கிற ஒன்று தவறு கிடையாது. பார்க்கலாம், ஒருவேளை இல்லைங்கிறாங்க. ஸோ நடந்துட்டு ஹாப்பியாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே. ஓகே சார். எது நடந்தாலும் சரி, 2 பேர் ஃபேமிலிக்கும் நல்லது நடந்தால் சந்தோஷம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் கல்யாணம் பண்ணால் கூட தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை அதுதாங்க, நான் திரும்ப சொல்கிறேன் அதே தான். இப்போ தனுஷ் தனியாக இருக்கார். அவங்க கல்யாணம் ஆகாத வந்து ஆக்டர்ஸ் மிர்லான் ஃபேமிலி இல்லாமல் அவங்களும் தனியாக இருக்காங்க. Yes. குடும்பத்தோட எதிர்ப்பு இருக்கிறதுனால. எஸ், அவங்க வேணான்னு சொன்னாங்க, மீறி வந்து பண்ணாங்க. இப்போ தனியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது 2 பேர் சந்திக்கிறாங்க. 2 பேருமே நல்லா இருக்காங்க. தனியாக இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக போய் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே. என்ன இருக்குது அதில்? இவர் அதாவது திரும்ப திரும்ப ஒரே விஷயந்தான். இவர் டைவர்ஸ் பண்ணாமல் இருந்தால் தவறு. இப்போ தனியாக இருக்கார். பசங்களும் அது 2 பசங்களும் ஐஸ்வர்யா கண்ட்ரோலில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவர் தனியாக எத்தனை நாளைக்கு ஒரு மனிதன் போராட முடியும் வாழ்க்கையில்? இவர் தனி ஒரு குடும்பம் வேணும். எஸ், கண்டிப்பாக வேணும்ல. அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணாங்கன்னா ஹாப்பியாக இருந்துட்டு போட்டோம். நான் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கிறது அவங்களுடைய 2 பேர் மனசை பொறுத்து தான் இருக்குது. ஓகே சார். என்ன நடந்ததுங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். எஸ், அங்கே என்ன இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்ததுங்க மட்டும்தான் சொல்கிறோமே தவிர, யாருடைய பர்சனல் பேசுகிறீங்களே நிறைய பேர் கேட்பாங்கல்ல, இதெல்லாம் நடந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இந்த நியூஸ் இப்படி வந்திருக்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லிடுவோம். மற்றபடி யார் பர்சனல்னா சார், தனுஷ் வேறு வெளியில் வேறு தெரியாத ஒரு ஃபிகர்னா பரவாயில்ல, நம்ம வந்து பேச மாட்டோம். அவர் செலிபிரிட்டி. தனுஷ் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகே தெரிஞ்ச ஒரு முகம். இப்போ நம்மளில் ஒருத்தர். ஸோ அவர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க போது அது சரியாக தவறாங்கிற மட்டும் நம்ம போகலை. பட் பண்ண போகிறோம் செய்தி வருது, அவ்வளோதான். இப்போ தனிமரமாக இருக்கார். அப்படிங்கும்போது பண்ணுனாலும் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பண்ணிட்டு போட்டோம், ஹாப்பியாக இருக்கட்டும், லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே சார். எது எப்படி இருந்தாலும் சரி, எந்த நியூஸ் வந்தாலும் ஹாப்பி தான் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லி நிறைய தகவல் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி சார்.